உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான வழிமுறையை தெரிஞ்சுக்க போறோம். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய 3வது நட்சத்திரம். ஓகேங்களா? நீங்க அண்ணன், அக்கா, இப்படி யாராவது பெரியவங்க இருந்தா அவங்கள பாசத்தை கொட்டக்கூடிய ஆள். ஓகேங்களா? முகத்துல ஒரு மறு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உங்க முகத்துல மறு வரும். ஓகேங்களா? நல்ல பலம் உள்ள ஆள் தான் நீங்க. அறிவாளியும் நீங்க. ஓகேங்களா? அதாவது பலமும் இருக்கும், அதே அறிவும் இருக்கக்கூடிய ஆள். நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஓகேங்களா? கொஞ்சி பேசுறது, கோபிச்சுக்கிட்டு பேசுறது, கெஞ்சி கெஞ்சி பேசுறது, இப்படி எல்லாம் தாஜா வேலை செஞ்சு மற்றவங்களை கவர்ந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்க கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? பயங்கர வைராக்கியம் சொல்லுவாங்களே, இந்த பிரிஸ்டீஜ் பத்மநாபம், அது மாதிரி ஆளும் நீங்க தான். ஓகேங்களா? அதே போல யாராவது ஹெல்ப்னு கேட்டாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல மனிதர் நீங்க. ஓகேங்களா? பல கலைகள், பல விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய ஆள் நீங்க. உங்க நாலேஜ் பெருசா இருக்கும். ஓகேங்களா? அதே போல உதவி செஞ்சவங்களை எப்பவுமே மறக்காத ஆள் நீங்க. ஓகேங்களா? நேர்கொண்ட பார்வை அப்படி சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய பார்வை எப்பவும் ஸ்ட்ரிக்டா மேல் நேரா இருக்கும். அதே போல நிமிர்ந்த நடை, அப்படி அப்படி கெத்தா நடக்குது. போலீஸ்லாம் இருப்பால, அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு உருவம் உங்களுக்கு இருக்கும். பேச்சுல உங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. லொட எதா பேசி ஜெயிச்சிருங்க சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பெரிய பெரிய சங்கங்கள், இயக்கங்கள், இதெல்லாம் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. அந்த ஆளுமை இது உங்ககிட்ட இருக்கு. வயசானாலும் இளமையா இருக்கக்கூடிய அந்த லுக் உங்ககிட்ட இருக்கும். நாட்டுப்பற்றும் உங்ககிட்ட நிறைய இருக்கும். தேசப்பற்று நிறைய இருக்கும். அதே போல தப்பு அப்படின்னா தட்டி கேட்கறதுல நீங்க முன்னாடி போய் நிற்பீங்க. அதில் அவங்கள குறைய சொல்ல முடியாது. நெத்தி கொஞ்சம் அகலமா இருக்கும். ஓகே, வேகமா நடப்பீங்க. அதே போல சொத்து நிறைய வாங்குறதுல நிறைய யோகம் இருக்கும். உங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் சேரும். ஓகேங்களா? காரசாரமா, அதே போல எண்ணெயில பொரிச்சு இதை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறாலும் சாப்பிடுவீங்க. ஓகேங்களா? அதே போல அம்மா மேல அதிக பாசம் உங்களுக்கு. ஓகேங்களா? வயசு ஆக ஆக, நீங்க சின்ன வயசை விட வயசு ஆக ஆக தான் நிறைய பொருளாதாரம் சேரும். அதான் சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்காப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஜாதக அமைப்பு உங்களுக்கு. வியாபாரத்துல புகழ்பெற்று வழங்கக்கூடிய அம்சம் உங்கள்கிட்ட. மெடிசின்ஸ், ஓகேங்களா? மருத்துவம், சர்ஜரி, அப்போல இந்த சித்த வைத்தியம், ஹோமியோபதி, சைனீஸ் மெடிசின்ஸ், ஓகேங்களா? அதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மந்திர தந்திரங்கள் செய்யறது, நடிப்பு, நாடகம், ஓகேங்களா? அதே போல சினிமா தயாரிக்கிறது, ஓகேங்களா? நிகழ்ச்சிகள்லாம் தொகுப்பாளர்களா இருக்காங்களா அவங்க, இவங்க எல்லாம் பாருங்க நிறைய பேர் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? உத்திராட நட்சத்திரக்காரங்க வாழ்வில் வெற்றி பெறதுக்கு உண்டான சரியான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃபோட 100% சக்சஸ் உங்களுக்கு தேடி வரும். எப்படி தெரியுங்களா? உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு தான் நீங்க இதை செய்யணும். திருச்சியில இருக்கக்கூடிய வயலூர் முருகர் கோவில் இருக்குல்ல, அங்க போய் உங்களால மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அரிசியும் சாம்பார் பருப்பு சொல்லுவாங்கல்ல, துவரம் பருப்பு, இந்த ரெண்டையும் தானமா வாங்கிக்கிடுங்க. ஓகேங்களா? வயலூர் முருகருக்கு அரிசியும் பருப்பும் தானமாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பா மாறும். அதே போல அங்க போயிட்டு ஒரு மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தி பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியமும் உண்டாகும். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, கந்தசஷ்டி கவசத்தை ஒண்ணு நீங்க அங்க இருந்து சொல்லுங்க. சொல்ல முடியலையா கேளுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், வருமானம் நிறைய வரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சாயா.